வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வந்தே பாரத் ரயில் திட்டம் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஊரகப் பகுதி மக்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க கதர் ஆடைகளை அதிக அளவில் பயன்படுத்துமாறு மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதின் ராம் வலியுறுத்தியுள்ளார். ஆசியாவிலேயே முதன்மையான பகுதியாக தமிழகத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் ஆடவர் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஸ்வரூப் மகாவீர் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். வடக்கிலிருந்து தென் மாநிலங்களுக்கான வந்தே பாரத் ரயில் சேவை நாட்டின் வளர்ச்சி பாதைக்கான பயணத்திற்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில், மீரட், லக்னோ வழித்தடங்களில் 3 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை இந்த ரயில் விரிவாக்க பணிகள் முன்னெடுத்து செல்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். புதிய வந்தே பாரத் ரயில்கள் நாட்டின் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களை இணைப்பதாக கூறிய அவர், கோவில் நகரமான மதுரை தகவல் தொழில்நுட்ப நகரமான பெங்களூருவுடன் இதன் மூலம் இணைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நாட்டில் தற்போது வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 102ஆக அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர், உலக தரத்திலான பாதுகாப்புடன் கூடிய அதிவிரைவு ரயில் பயணத்தை வந்தே பாரத் ரயில்கள் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட தென் மாநிலங்கள் வளர்ச்சி பெற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், தென் மாநிலங்களில் உள்ள மாபெரும் திறமைகளையும் வள ஆதாரங்களையும் வாய்ப்புகளையும் சுட்டிக்காட்டினார். எனவே தமிழ்நாடு, கர்நாடகம் மற்றும் அதற்கப்பால் உள்ள தென் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதனை மனதில் கொண்டே தமிழகத்திற்கு இந்த ஆண்டு 6000 கோடி ரூபாய் ரயில்வே பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். 2014ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 7 மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சென்னையில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் இயக்க நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் எல் முருகன், மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில்களின் இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்றார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் 78 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்படும் என்றார். பட்ஜெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. 9 புதிய ரயில் பாதைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 75 அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள், எக்மோர்ல கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல ரயில் நிலையமானது சர்வதேச தரத்தில் ரயில் நிலையம் இருக்கிறது. கன்னியாகுமரி ரயில் நிலையம், ராமேஸ்வரம் ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், இது எல்லாமே சர்வதேச தரத்தில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரயில் நிலையங்களாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் ரயில்வே இணை அமைச்சர் திரு வி சோமண்ணா பங்கேற்றார். இதனிடையே புதுதில்லியில் தேசிய நீதியியல் 2 நாள் மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய பிரதமர், மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான சட்டங்களை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வன்முறைகளுக்கு எதிரான முடிவுகளை விரைவாக எடுப்பதன் மூலம் மகளிரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். ஜனநாயகத்தின் தாயாக திகழும் இந்தியாவின் மாண்பை உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு நிறைவு மேலும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையை உச்சநீதிமன்றம் எப்பொழுதும் பறைசாற்றி வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். குடிமக்களையும் நீதியையும் மாண்பையும் முன்னிறுத்தும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களில் ஒன்றான பாரதிய நியாய சன்ஹிதா திகழ்வதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தின் 75வது ஆண்டு நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். நாட்டில் கதர் கிராம கைவினைப் பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் அவசியத்தை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதின் ராம் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை காதி திருவிழா நடைபெறுவதை ஒட்டி புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஊரகப் பகுதி மக்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் கதர் ஆடைகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காதி மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அறியும் வகையில் விரிவான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார்.
நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை 81 லட்சம் கோடி ரூபாய் UPI பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 37% மின்னணு பண பரிவர்த்தனை வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே முதன்மையான வளர்ச்சி பெற்ற பகுதியாக தமிழகத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் கலிபோர்னியா மவுண்டன் வியூவில் கூகுள் நிறுவன உயர் அதிகாரிகளுடன் தொழில் முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக கூகுள் நிறுவனம் தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு திறன் பயிற்சியோடு வேலை வாய்ப்புகள் ஏற்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ஆப்பிள் நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்த முதலமைச்சர் நாட்டிலேயே மிகச்சிறந்த தொழில் கட்டமைப்பு கொண்ட தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தரமான கல்வி வழங்கப்பட்டு வரும் நிலையில் பிரதமரின் மாதிரி பள்ளிகள் திட்டம் தொடர்பாக கல்வித்துறை உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பின் முடிவெடுக்கப்படும் என்றார். கூடங்குளம், உவரி, கூட்டப்புலி உள்ளிட்ட நெல்லை மாவட்டத்தின் 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவு அமைக்க 48.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் தேசிய தர மதிப்பீடு அங்கீகார குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி திட்டங்கள், மாணாக்கரின் சாதனைகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆராயப்பட்டது. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்று வரும் கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 2 நாட்கள் கோடை விழாவின் நிறைவு விழா இன்று மாலை நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் கோடை விழாவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி, காய்கறி கண்காட்சிகளும், அரசு பல்வேறு துறைகளின் சார்பில் பணிவிளக்க கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும், நாய் கண்காட்சி, படகு சவாரி, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இன்று மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் சிறந்த அரங்குகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பரிசுகளை வழங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதிதிராவிட பழங்குடியின நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு அமைக்க விரும்புவோர் வரும் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பச்சை சார்த்தி வைபவம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவின் 8ஆம் திருநாளன் இன்று நண்பகல் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் பச்சை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை கடற் சப்பாரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி சுவாமி அம்மனை வழிபட்டனர். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட வைபவம் 10ஆம் திருநாளான வரும் 2ஆம் தேதி காலை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் லட்சுமணன். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று முதல் வினாடிக்கு 13,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டிகளில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஸ்வரூப் மகாவீர் இன்று களமிறங்குகிறார். மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ரூபினா பிரான்சிஸ் போட்டியிடுகிறார். ஈட்டி எறிதல் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் பிரவீன்குமார் இன்று களமிறங்குகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே பாரத் ரயில் திட்டம் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஊரக பகுதி மக்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க கதர் ஆடைகளை அதிக அளவில் பயன்படுத்துமாறு மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதின் ராம் வலியுறுத்தியுள்ளார். ஆசியாவிலேயே முதன்மையான பகுதியாக தமிழகத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் ஆடவர் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் ஸ்வரூப் மகாவீர் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.